வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரம் கோவை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு மண்சட்டியில் செய்ய போகிறோம். 1/2 கிலோ மத்தி மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. இது உங்ககிட்ட இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 கப்பு தேங்காய் துருவல். தாளிக்கிறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு. இதை கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இடித்து சேர்த்துக்குங்க. குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 50 கிராம் புளி, ஒரு பெரிய தக்காளி. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் 1 ஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு முதல்ல வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 4 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாற அளவுக்கு வதக்கிக்குங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை இதோட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் தூளையும் சேர்த்து ஒரு வதக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்ச உடனே 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடித்தோடனே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் பூண்டையும் நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் 2 நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயத்தை இதோட கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இந்த குழம்பு ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம், பச்சை வாசம் போக வரைக்கும். ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாடை போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிளறி ஒரு 3 நிமிஷம் மூடி நல்லா மீனை வேக விட்டுருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். கடைசியாக கருவேப்பிலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை போட்டால் நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்புக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. திரும்ப இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.